இந்த வீடியோவை அந்த மை3 ஆட்ஸ் ஓனர் பார்க்குறான்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சா மட்டும்தான் அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபேம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். விலஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை3 ஆட்ஸ்னு ஒரு ஆப்லேருந்து ஒரு இஷ்யூ வந்துருக்கு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் பேசினாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானாக தான் பேச போகிறேன். ஓகேங்களா, இதில் என்னடா இருக்குது பேசுறதுக்கு? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா புண் பண்ண மனசையோ புண்படுத்தாத அப்படிங்கிறது நிறையா எனக்கு புரியுது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இன்றைக்கி நான் அதை பற்றி அந்த வள குளம் அவங்க பேசிட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, அந்த மை3 ஆட்ஸோட அந்த பிஸ்னஸ் அல்காரிதம் என்ன, அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம். ஓகேங்களா, அவங்க மற்ற பீப்புள் எப்படி தப்பிச்சாங்க, அந்த அந்த அவர் இருக்கார்ல பெரிய அளவு மை3 ஆட்ஸ் ஓனர், அவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார், எப்படி யூஸ் பண்ணாருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாராச்சும் விஎல்எஃப் நீங்கள் யாராச்சும் மை3 ஆட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் யாராச்சும் போட போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மை3 ஆட்ஸ் இருக்காருல்ல அந்த ஓனருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதனால் உங்கள் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணி தொலைஞ்சிட்டு அப்புறம் அது புரியல இது புரியலன்னு வந்து கமெண்ட்ஸில் ஆட்டுறது அதெல்லாம் வேணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, விஎல்எஃப் ஆக்சுவலாக மை3 ஆட்ஸ்னா அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நான் வந்து மை3 ஆட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டப்ப என்னன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ரொமோஷன் மாதிரி இந்த ஆட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆடு பார்த்தா காசு வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அதில் வந்து கேப்ஷா அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு 400 500 ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லோ இன்வெஸ்ட் பண்ணி ஹை ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ். ஓகேங்களா, அதிக காசு போட்டு கம்மி ப்ராஃபிட் எடுத்தால் அது பிஸ்னஸ் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு மந்த்லி சேலரிக்கு வேலைக்கு போய்க்கலாம். ஆனால் ரிஸ்க் உங்களுக்கு அதிகம். 1,50,000 2 லட்ச ரூபா போட்டு 2000 அது வந்து பார்த்தீங்கன்னா இது கஷ்டங்க, பிஸ்னஸ் பண்ணவே முடியாதுல்ல. ஐ மீன் நான் 1,50,000 லட்சங்கிறது இதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, மந்த்லி உங்களுக்கு 20,000 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாபம்? உங்களுக்கு அதுக்கு நீங்கள் வேலைக்கே போய் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போனால் கூட 30,000, ஐடி கம்பெனி போனால் 40,000 கிடைக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் பிஸ்னஸ். ஓகேங்களா, இல்லை இவ்வளோ பேசுறியே, உனக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆடு பார்த்தா காசு தராங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்க்குற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஓகேங்களா, நான் இப்போ என்ன பேச வரேன்னா, அந்த ஆடு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 1,50,000 ரூபா பே பண்ணுறீங்களே, அதுதான் இங்கே பெரிய விஷயமே. ஓகேங்களா, நான் வந்து அப்படி பே பண்ணல. யூடியூப்ல இருக்கனால நான் வந்து 1,50,000 எதுவுமே பே பண்ணல. நான் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு ஒரு ஓப்பன் பண்ணி இப்போ நான் வந்து அங்கே அதுலேருந்து காசு எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதுதான் வந்து பிஸ்னஸ். இப்போ நான் 0 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு மந்த்லியான ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, பட் மை3 ஆட்ஸ்ல அப்படி வரல. ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1,50,000 ரூபா போட்டு நீங்கள் வந்து மந்த்லி எடுக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். உங்களுக்கு அந்த 1,50,000 ரூபா வருமானு தெரியாது, வராதான்னு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது தப்பு. நிறைய கொஞ்சம் பேர் பேசினாங்க. ஓகேங்களா, அதாவது நான் அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னாங்க, நீ நானும் ஒன்று தானே அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓகேங்களா, அவங்க நாலேஜ் அவ்வளோதான் சொல்லி விட்டுட்டேன். உங்களோட இப்போ பிஸ்னஸ் அல்காரிதம் பற்றி பேசலாம். ஓகேங்களா, அதாவது ஸ்டாட்டிக்ஸ் அது மாதிரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த அவங்களால அந்த 20,000 30,000 கொடுக்க முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு. அதாவது என் வீடியோ நிறையா குழந்தைங்க பார்க்குறீங்க, தெரியாதவங்க இருக்கலாம். ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளை சேர்த்தி விட்றாங்க. ஓகேங்களா, அதாவது சேர சொல்கிறாங்க. அவங்களுக்கு 1,20,000 அவங்ககிட்ட இப்போ ஒரே பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அக்கௌண்ட்டில் 1,20,000 இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு மாதம் 10,000 கொடுத்தா போதும். அவங்க மற்ற பேலன்ஸ் எவ்வளோக்கு 1,10,000 இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு கீழே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னொருத்தவங்க சேர்த்து விட சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்னொருத்தங்க சேர்த்து விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சேர்த்து விட்றீங்கன்னா அவங்க கிட்ட 1,20,000 மொத்தம் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்கும்? 1,10,000 ப்ளஸ் 1,20,000 2,30,000 இருக்கும். ஓகேங்களா, கரெக்ட் தானே? இலஃப் எனக்கு கொஞ்சம் கணக்கில் வீக்கு 2,30,000 இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட 10,000, இவங்களுக்கு 10,000 சேலரி கொடுக்கணும். ஓகேங்களா, 20,000 உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்லேருந்து காலி ஆயிடும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2,10,000 இருக்கும். அதாவது 21 மாதம் அவங்க வேலைக்கு போகாமல் மை3 ஆட்ஸில் யாருமே ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சேலரி கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்க சேர்த்து விடுங்க, உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்ஸு 5,000 போனஸ் கொடுக்குறோம், 10,000 போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒருத்தவங்க சேர்த்து விட்றோம்.
ஆனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வருது, 1,15,000 பக்கம் லாபம் வருது. 5,000 அவங்க காசையும் திருப்பி கொடுத்துருவாங்க. 1,00,000 கொடுத்து 1,15,000 அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கு, 2,20,000 ப்ளஸ் 1,20,000னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 சம்திங். ஓகே, அவ்வளோ இருக்கும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ, 35 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் சேர்த்திருக்கீங்க. ஒருத்தங்களுக்கு 1 ரூபா போட்டாலும் அவர்கிட்ட 50 லட்ச ரூபா இருக்கும். பட் ஒருத்தங்களுக்கு 1 லட்சம் பேர் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேல போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 40,000 கோடி அந்த மாதிரி கோடியில் இருக்கும். ஓகேங்களா, 500 கோடி. ஸோ இது வந்து அவனோட பிஸ்னஸ் அல்காரிதம். ஓகேங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் சார், சூப்பரா இருக்கு. ஓகேங்களா, அதாவது இப்போ இதான் பிஸ்னஸ் பாருங்க. அவர் ஒர்க்கே பண்ணல, அவரு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இது இப்போ பாருங்க, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா ஒரு முதலாளிங்கிறது இப்படி இருப்பாரு. அவர் வந்து தூக்கி வச்சிருவாரு ஒரு கம்பெனி. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவர் கோடிக்கணக்கில் ஜென்ரேட் பண்ணி போகும். இவங்களுக்கு வரும், இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கும். ஓகேங்களா, ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளி. ஸோ வந்து இதுதான் பிஸ்னஸ், இப்படிதான் பிஸ்னஸ் பண்ணணும். நான் சொன்ன பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி கம்மியான இன்வெஸ்ட் பண்ணி அதிக ப்ராஃபிட் எடுக்கிறது, அதுதான் பிஸ்னஸ். ஓகேங்களா, அது கரெக்டாக ஒரு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து காசு கேட்பேன், அதில் 2,000 3,000 கேட்டாவே தர மாட்டானுங்க. 1,50,000 லட்ச ரூபாய் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு, ஐ மீன் அது தப்பா சொல்ல, பார்த்துங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது, ஒரு ஆப் தான். அப்போ நானும் ஒரு சயின்ஸ் சாரி ஐடியில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஆப் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி காசு தரேன் அப்படின்னா, ஸோ ஓகே பார்த்துங்க, இனி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களே நம்புங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ 1,50,000 லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். ஓகேங்களா, ஏன்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் பண்ணலாம், நகை வாங்கலாம், லேண்ட் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கிராமத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வாங்கி போடலாம், சம்திங் ஏதோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுங்களேன். இப்போ அந்த மைவீசி ஆட்சியில் வந்து 1,50,000 லட்ச ரூபா கொடுத்து என்ன கொடுப்பாங்க, அவர் ஆயுர்வேத டப்பா கொடுப்பாங்களா இல்லையா? என்ன அது 1,50,000 லட்ச ரூபாய்க்கு ஆயுர்வேத டப்பா, எனக்கு என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, சரி ஓகே கொடுக்குறாங்க ஆயுர்வேத டப்பா, அது வந்து இமயமலையிலேருந்து கூட வந்துருக்குல, ஏதோ பண்ணிட்டு ஓகேங்களா, அந்த டப்பா வச்சு நீங்க அது மாதிரியே பிசினஸ் பண்ணலாம்ல. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ பிசினஸ் மைண்டுக்குள்ள வாங்க, அவர் மாதிரி யோசிங்க. ஓகேங்களா, ஒரு கடை பிடிங்க. ஓகேங்களா, ஒரு மினிமம் ஒரு வில்லேஜ்ல ஒரு கடை பிடிங்க. ஓகேங்களா, 50,000 அட்வான்ஸ் கேட்பாங்களா, ஓகே மிச்சம் 70,000 இருக்குமா, 30,000 சரக்கு இருக்குங்க, 80,000 ரவுண்டா போச்சா, உங்க கையில 40,000 இருக்கும். ஓகேங்களா, 5,000 வாடகை போடுங்க அந்த கிராமத்து கடைக்கு, 8 மாசம் வாடகை ஓட்டலாம். 40,000 8 40,000 ரூபாங்கிறது 8 மாசத்துக்கு உங்களுக்கு வாடகை தாங்கும். அதாவது உங்க கடை சேல் ஆகாட்டியும் வாடகை கொடுக்கலாம். அதாவது ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும், சேல் ஆகாது, பட் வாடகை 8 மாசத்துக்கு கொடுக்கலாம். அந்த 8 மாசத்துல உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,000 2,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ஐ மீன் நீங்க கூவி கூட வித்து பொழைச்சிக்கலாம். ஓகேங்களா, சோ அப்படி பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே சொன்னது என் ஒய்ஃபுக்கு தான் போட்டிருக்கேன், எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு. சிவா புரிஞ்சுக்கோ, ஒய்ஃபுக்கு போட்டாச்சு அம்மாவுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி போட்டிருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு இப்போ போட்டிருக்கீங்கன்னா அவங்க அது போடுறதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கும்னு கேளுங்க. ஒருவேளை அவங்களுக்கு கேக்ஸ் பண்ற பிடிக்கும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருதாணி போடுற பிடிக்கும், இல்லை ஃப்ரீலான்சிங் ஏதோ பண்ற பிடிக்கும், குக்கிங் பண்ணி கிளவுட் கிச்சன் மாதிரி பண்ண பிடிக்கும் அப்படின்னா அந்த 1,50,000 லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. மாசம் அவங்க குக் பண்ணி அந்த ஃப்ரீலான்சிங் கிச்சன்ஸ் அந்த ஓப்பன் பண்ணியோ, இல்லை வந்து ஃப்ரீலான்சிங் கேக் ஷாப்புக்கெல்லாம் கேக் கொடுத்து இன்கம் வரும்ல. கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 நாள் 1,000 வரும், 2,000 நாள் லாபம் வரும் கண்டிப்பா. அது நாளையில பிசினஸ் அப்படியே நீங்க ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி சம்திங் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணாம நீங்க வந்து அப்படி போயிட்டீங்க. பட் அது எனக்கு புரியுது, நீங்க வந்து ஒரு ஈஸியா வேலை சம்பாதிக்கலாம் அப்படின்னு. பட் அவருக்கு தான் ரிவார்டு அதிகமா இருக்கும். ஸோ அது எனக்கு இந்த பாயிண்ட் வந்து கேட்கறப்பே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஸோ நானால இப்படிதான் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்படி பண்றேன்னா ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கும், அவங்களுக்கு அந்த பிசினஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் 1,50,000 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க பண்ணுமா, ஃபெயிலியரா சக்சஸா எப்படி இருந்தாலும் அந்த காசு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா போயிருக்கணும். ஒய்ஃபுக்காகவும் உங்களுக்கு எப்படியோ ஒன்று இல்லை, அது சக்ஸஸ் ஃபுட்டுனாவே சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விடுங்க. ஓகேங்களா, அது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அது நீங்க செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஓகேங்களா, மற்றவங்க நம்பி பண்ணாதீங்க. யாரையுமே இப்பவும் சொல்றேன், யாரையுமே நம்பி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களை நம்புங்க. உங்களே நீங்க நம்பினா வேற யார் நம்புவாங்க உங்களை சொல்லுங்க? உங்க அப்பா அம்மா நம்புவாங்களா? இல்லை உங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மை3 ஆட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிக்குமே செபில ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் பார்த்துருக்காங்க. பட் அது இது முடியல. ஓகேங்களா,
அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் கட்டணும், 50,000 கோடி பக்கம் மாதம் டேர்ன் ஆகுது, நிறைய பேர் வராங்க அப்படின்னா 50,000 கோடி 40,000 கோடி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட் இது பண்ணணும். பட் அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. எனக்கு அதை நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், என்னன்னு சரியா பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச கமர்ஷியல் சொல்லுங்க, ஓகேங்களா? வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவை அந்த மைவி3 ஆர்ட்ஸ் ஓனர் பார்க்குறான்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் காசு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 50,000 கோடிக்கு மேலே வச்சிருப்பாரு, ஓகேங்களா? அவரால் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த 1000 கோடி அவர் எடுத்துக்கிட்டோம். 1000 கோடி செலவுன்றக்கே ஒரு ஆயில் வேணும், ஓகேங்களா? அதை எடுத்துட்டு மிச்ச காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணீங்கன்னா இந்த நான் சொன்னதாக அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், ஓகேங்களா? ஓகே கொடுத்துடலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல. அவருக்கு அந்த தாட்ஸ் இல்லாமே கூட வந்துருக்கலாம். இப்போ நான் சொல்ல வச்சு அவருக்கு கண்டிப்பாக இது பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் ஃபேக்ட்னா மாற்றவே முடியாது. இன்னும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் இது பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை நம்பி எதாக இருந்தாலும் பண்ணுங்க, ஃபெயிலியர் ஆகும் செகண்ட் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பண்ண அந்த அல்காரிதம் அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிஸ் நடந்து முடிஞ்சுது, ஓகேங்களா? இனி நடக்க போகிறது, இனி வந்து நடக்காமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா மைவி3 ஆர்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அது பண்ணாதீங்க. நிறையா வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான், நடக்காமல் இருக்கணும். உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசை வரும், ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது என்னமோ அதை மட்டும் பாருங்கள். சரி, ஓகே வேலை யாராச்சும் மனசை நான் புண்படுத்தி பேசியிருந்தாலும் இல்லை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா எதுவுமே எடுத்தோன்னே கிடைக்காதுங்க. எடுத்தோன்னே கிடச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க அவங்க லைஃபே சுவாரஸ்யமாக இருக்காது, லைஃபே ஈஸியாக போயிடும். எடுத்தோன்னே எதுவுமே கிடைக்காது. இப்போ நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் 1.5 வருஷம் அப்புறம் தான் நான் 100K அடித்தேன். 1.5 வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டேன், ஓகேங்களா? அதனால எனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. வீட்டில் தான் திட்டிட்டு இருந்தாங்க, எதுக்கு வீடியோ போடுறேன், எதுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அது கிடைச்சிருந்தா எனக்கு இந்த இப்போ 1 lakh கிடைச்சிருக்க மாட்டாங்க. 1 lakh ஃபேமிலி கிடைச்சிருக்காது, சில்வர் ப்ளே பட்டன் வரப்போகுது. ஸோ அடுத்து நான் 1 million நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்போது எனக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸ் அது இது வரப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த அமௌண்ட்ஸ் ஓகே இதெல்லாம் என்னோட இது, ஓகேங்களா? அது நான் யூடியூப் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நான் நிறையா பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் ஃப்ரீலான்ஸுக்காக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு நிறையா இது வந்து இன்கம் வருது. யூடியூபும் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? யூடியூப் மட்டுமே பண்ணுறதில்ல. அப்படின்னா காசு கொடுத்து தான் அது வந்து உங்களுக்கு காசு வரும்னா கண்டிப்பாக அது தவறுங்க. அப்படி வராது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சா மட்டும்தான் அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா வரும். மைவி3 ஆர்ட்ஸ் நெகட்டிவாக பேசிட்டு பாசிட்டிவாக பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக நீதி. இதை மாற்ற முடியாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே வேலை இவ்வளோதான். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் உங்கள் விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. டாடா பை பாய்.